மாநிலத்துடைய அதிகாரம், இறையாண்மை, சட்டமன்ற இறையாண்மை இதுக்காக எங்களுடைய தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று அதை வந்து பறைசாற்றியிருக்கார். அதற்காகவும் அவருக்கு நான் வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். நானும் அதில் இருந்தேன். அந்த வழக்கில் ஆர்கியூ பண்ணேன். இந்த ஜட்ஜ்மெண்ட்டு நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் சென்று பெற்றிருக்கிறோம். இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துங்க, நீங்கள் சொன்ன பிரகாரம் எல்லா மாநிலத்தையும் கட்டுப்படுத்தும், எல்லா கவர்னர்களையும் கட்டுப்படுத்தும். ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கிளியராக கவர்னருடைய ஃபங்க்ஷன்ஸை சொல்கிறாங்க. கவர்னர் வந்து இனி எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த கவர்னர் வந்து இப்படிலாம் நடந்துக்கணும், இந்த இது பில்ஸை வந்தால் இப்படி தான் பண்ணணும், நீங்கள் ஃப்ரெண்டு, ஃபிலாசபர், கைடாக இருக்கணும், ஒரு பிரிட்ஜாக இருக்கணும், நீங்களே சொன்னீங்க ஏஜெண்ட்டாக தான் இருக்காங்க, அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கிடையாது, அவங்க வந்து ஒரு நியமன பதவியில் தான் இருக்காங்க. ஆகவே இது போன்ற ஒரு கோர்ட் வந்து இந்த வழக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கேசவானந்த பாரதிக்கு அப்புறம் பிறகு எஸ்ஆர் பொம்மை கேஸ் பிறகு மிகவும் போற்றக்கூடிய ஒரு திருப்பு முனையான இந்த ஜட்மெண்ட் இந்த காலகட்டத்திலே வந்திருக்கிறத வந்து ஃபார் ஆல் டைம்ஸ் இதை ரெஃபர் பண்ணுவாங்க.